ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் லைஃப்க்கு கொஞ்சம் ஏதாவது தேவையான டிப்ஸ் இருக்கலாம். நீங்கள் இதை பார்த்து ஏதாவது ஒரு மோட்டிவேஷனல் ஆகலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். கீப் சப்போர்ட்டிங். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இல்லைங்களா, அதனால் சாமி கும்பிட்றதுக்காக பூக்கள் எல்லாமே முல்லைக்கொடியிலேருந்து நான் பறிச்சிட்ருந்தேன். பூக்கள் பறிக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்பவே எனக்கு மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஒவ்வொரு பூவும் பறிச்சிட்டு இருக்கும் போதே அவ்வளோ வாடையாக இருக்கும். எல்லா பூவையுமே நான் பறிக்க மாட்டேன், கொஞ்சம் செடியிலையும் விட்டுருவேன். தேவையானது மட்டும் பறிச்சிட்டு, புது வருஷம் நாளைக்கு பிறக்க போகுது. எல்லாருமே அவங்கவுங்களுக்கு சில பேர் நியூ ட்ரெஸ் எடுத்திருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்க லைஃப் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு சிலவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, என்ன புது வருஷம் அப்படின்றது மாதிரிக்கே இருக்கும். அது டீனேஜர்ஸ்க்காகவும் இருக்கலாம், இல்லத்தரசிகளுக்காகவும் இருக்கலாம், ஒர்க்கிங் உமன்ஸுக்கும் இருக்கலாம். அவங்கவுங்க லைஃப்பில் சில நெகட்டிவ்ஸும் நடந்திருக்கும், பாசிட்டிவ்ஸும் நடந்திருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் அவங்க நெக்ஸ்ட் இயருக்கு மூவ் ஆகி போவாங்க இல்லைங்களா. ஒரு சில பேருக்கு லைஃப்பில் இந்த இயர் பார்த்திங்கன்னா நிறைய பாசிட்டிவ் நடந்திருக்கும், ஒரு சில கசப்பான விஷயங்கள் நடந்திருக்கும். ஒரு சில பேர் நிறைய கசப்பான அனுபவங்கள் தான் சந்திச்சிருப்பாங்க. அவங்களுக்கு அப்பாடா புது வருஷம் பிறந்துருச்சா, அடுத்த வருஷத்துலையாவது நம்மளுக்கு நல்லது நடக்கட்டும்டா அப்படின்னு நினச்சி தான் இருப்போம். எல்லாரோட மைண்ட் செட்டுமே அந்த மாதிரி தான் இருக்கும் இல்லைங்களா. நம்மளுக்கு இப்போது இல்லத்தரசிகளாக இருக்கிற பெண்மணிகளுக்கு எல்லாத்துக்குமே ஞாபகம் வரக்கூடிய விஷயம், நம்மளும் டீனேஜஸில் இருக்கிறப்போ ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றெல்லாம் இருந்திருப்போம் இல்லைங்களா. அது இப்போ நினச்சி பார்க்கையில ரொம்ப ஒரு சைல்டிஷாக இருக்கும். என் பையன் கேக் வேணும், நெக்ஸ்ட் நியூ இயர் இல்லைங்களா, அதுக்கு கேக் வேணும் அப்படின்னு சொன்னதுனால கேக் ரெடி பண்ணி கொடுத்தேன். நாளைக்கு ரெடி பண்ணுறதா பிளானு. சரி, நாளைக்கு வேறு ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணுற மணிக்கே வந்துச்சுன்னா இதுவும் லேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அவன் கேட்ட உடனே நான் செஞ்சு கொடுத்துட்டேன். இன்றைக்கி ஒரு 3 மணி பக்கம் தான் அதை செஞ்சுருந்தேன். கேக் பண்ணதுனால நிறையா கவுண்டர் டாப் டர்ட்டி ஆயிடுச்சு. அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு, அதே மாதிரி பாத்திரமும் மிக்ஸி அடித்தது வச்சது இது எல்லாமே பாத்திரமும் 2-3 பாத்திரத்து கூடவே விழுந்துருச்சு. எப்பயுமே ஈவினிங் டைம் பார்த்திங்கன்னா ஏதாவது இந்த சாப்பிட்ட தட்டு, காய் மாற்றின தட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் பாத்திரம் எக்ஸஸாகவே ஆயிடுச்சு எனக்கு விளக்குறதுக்கு. அந்த மாதிரியான வேலைகள் தான் பார்த்துருந்தேன். ரெசல்யூஷன் அப்படின்ற டாபிக் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். நீங்கள் டீனேஜஸில் இருக்கும் போது என்ன மாதிரியான ரெசல்யூஷன்லாம் எடுத்திருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் எந்த மாதிரியான ரெசல்யூஷன் எடுப்பேன் அப்படின்னு சொன்னால், அசைன்மெண்ட்டை கரெக்ட் டைமுக்கு சப்மிட் பண்ணணும், டெய்லி நடத்துகிற பாடங்களை அன்னன்னைக்கு படித்து முடிச்சிடணும், பொய்யே பேசக்கூடாது, கோவப்படக்கூடாது. இந்த மாதிரியான ரெசல்யூஷன் தான் பேசிக்காக எல்லாருமே எடுத்திருப்போம் இல்லைங்களா. நீங்கள் அந்த மாதிரி தான் ரெசல்யூஷன்ஸ்லாம் எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் நீங்கள் டீனேஜர்ஸாக இருக்கும்போது என்னென்ன ரெசல்யூஷன்லாம் எடுத்தீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் இப்போ நினச்சி பார்க்கும்போதே ரொம்பவே காமெடியாக இருக்குது. அது எப்படி ஒரு ஹியூமனாக கோவப்படாமல் இருக்க முடியும்? கோவத்தை கண்ட்ரோல் வேணால் பண்ணலாமே தவிர்த்துட்டு கோவப்படாமலாம் இருக்க முடியாது. நம்மளுக்கு கோவன்றது ஒரு நேச்சரான விஷயம். அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம், எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு கொண்டு போகாத அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணலாமே தவிர்த்துட்டு கோவப்படாமலாம் இருக்க முடியாது இல்லைங்களா. இப்போ நீங்கள் இல்லத்தரசியாக இருக்கிறீங்க, இல்லை ஒரு ஒர்க்கிங் உமனாக இருக்கிறீங்க, ஒரு 30+ இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ என்ன மாதிரியான ரெசல்யூஷனை எடுத்துருக்கிறீங்க அப்படின்றத ஷேர் பண்ணுங்கள். நான் எடுத்திருக்க ரெசல்யூஷன் 3 விஷயந்தாங்க. ஃபஸ்ட்டு விஷயம், அதாவது நான் சொல்லிட்டேன், கோவம்ன்றது கண்டிப்பான முறையில் வரதான் செய்யும், கோவப்படாமலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன், கண்ட்ரோல் வேணால் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு விஷயம், ஹெல்த்தியான ஃபுட்டை முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்கிறணும். இந்த வருஷத்தில் அதிகமான ஃபாஸ்ட் ஃபுட் இந்த ரிலேட்டடாக சாப்பிடக்கூடாது, ஜங்க் ஃபுட் ரிலேட்டடாக சாப்பிடக்கூடாது அப்படின்றது தான் என்னோடய ஃபஸ்ட்டு மோட்டிவேஷன். ஃபுட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொடுக்கணும். டெய்லி ஏதாவது ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் இந்த மாதிரி எடுத்துக்கிறணும். நான் ஃபஸ்ட்டு இந்த வருஷத்தில் நான் எடுத்துக்கிற ரெசல்யூஷன் அதுதாங்க. என்னோடய ஹெல்த் கான்சியஸை நான் கவனிச்சுக்கிறணும். அதுக்கு நான் ஹெல்த்தியான ஃபுட்டை நான் சாப்பிடணும். இதைத்தான் நான் எடுத்துருக்கிறேன். செகண்ட் ரெசல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிறணும் அப்படின்றது தான் என்னோடய செகண்ட் ரெசல்யூஷன்.
நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்ததுனால அதனால் நிறைய பிரச்சனைகளை நான் அந்த வருஷத்தில் சந்திச்சிட்டேன். ஒவ்வொருத்தவங்க கிட்டேயும் ஒவ்வொரு மாதிரியான எதிர்பார்ப்புகள். இப்போ அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, கணவர், பிள்ளைங்க இவங்கக்கிட்ட நிறைய எதிர்பார்ப்புகள் வச்சுருந்து நிறைய ஏமாற்றங்களையும் சந்திச்சு, அதனால் நிறைய கோபங்கள், சண்டை இந்த மாதிரி நிறைய அந்த வருஷத்தில் சந்திச்சிட்டேன். அதனால் எதிர்பார்ப்புகள் முற்றிலுமாக குறைக்கணும்னு இருக்கிறேன். அந்த டே என்ன நடக்குதோ அது நடக்கட்டும், அவ்வளோதான். அந்த மாதிரியான டேக் இட் ஈஸியாக இருக்கிறது மாதிரிக்கே பழக போகிறேன். 3rd ரெசல்யூஷன் என்னன்றதை வீடியோ எண்டில் சொல்கிறேன். இந்த செவ்வாய்க்கிழமை பூஜை வந்து எனக்கு மனசுக்கே பிடிச்சதான பூஜை. செவ்வாய், வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமை இந்த 3 நாட்களுமே நான் ரொம்ப மனசுக்கு பிடிச்சு பண்ணுவேன். அழகாக சாமிக்கு வெள்ளைப்பூக்கள் வந்து ரொம்ப கொஞ்சம் சீப்பாக கிடைக்கிற சமயம் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வெள்ளைப்பூவே வச்சு சாமி கும்பிடுவேன். இப்போ வந்து கொஞ்சம் சீசன் டைம் இல்லை அப்படிங்கிறதுனால பூ விலைலாம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால கதம்பம் தான் மோஸ்ட்லி வந்து போட்டுட்ருக்கிறேன். கதம்பமுமே நல்ல வாடை துளசி கதம்பம், பச்சலை இந்த மாதிரிக்கு கிடைக்குங்களா, மறிக்கொழுந்து இந்த மாதிரி இதை வாங்கி நான் போடுவேன். கலசம் வந்துட்டு பார்த்திங்கன்னா வீட்டில் நான் அரிசி கலசம் தான் வச்சுருக்கேன். வந்து நீர் கலசம் வந்து வச்சுருந்தேன். நீர் கலசம் வச்சுருந்தா அந்த தண்ணியை வந்து அழுக விடக்கூடாது. வீட்டிலே வந்து வெத்தலை கொடி இருக்கிறதுனால பூஜைக்கு ஏற்றது மாதிரி ஒரு வெத்தலை வந்து பறிச்சுட்டு 1 ரூபா காயின் வச்சுட்டு ஒரு வெத்தலை பாக்கு அதில் வந்து வச்சுருவேன். வெத்தலை பாக்கு வச்சு சாமியை வந்து கும்பிட்றது அவ்வளோ ஒரு பலன் தரும். நம்ம எந்த ஒரு வெற்றிலை வந்து வெற்றியை நோக்கி கொண்டு போகும் அப்படின்றது பழமொழி கூட இருக்குது. குபேர விளக்கு, அஷ்டலக்ஷ்மி விளக்கு, உப்பு தீபம் இது 3மே செவ்வாய்க்கிழமைகளில் ஏற்றுவேன். அதாவது மாதத்தில் 2 செவ்வாய் அல்லது 1 செவ்வாய், அது பஞ்சமியாக இருக்கலாம், இல்லாட்டி அது தவறிடுச்சுன்னா நான் செவ்வாய்க்கிழமைகளில் வந்துட்டு பஞ்சதீப விளக்கு வந்து நான் ஏற்றுவேன். பஞ்சகாவிய விளக்கு வந்துட்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். இப்போ மோஸ்ட்லி எல்லாருமே இதை போட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் மந்த்லி ஒன்ஸ் வந்து பஞ்சகாவிய விளக்கு வந்து ஏற்றுவேன். பஞ்சகாவிய விளக்கு ஏற்றுறதனுடைய பலன் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு அனைத்து அருளும் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து கிடைக்கும், சகல சௌபாக்கியங்களும் பெற்று இல்லம் வந்துட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் அந்த விளக்கு வந்து ஏற்றுறோம். நம்மளுக்கு பண கஷ்டம், மன கஷ்டம் எதுவாக இருந்தாலும் நம்மை விட்டு அகலும். வீட்டில் இருக்க தீய சக்திகள், பேட் வைப்ரேஷன் இது எல்லாமே நம்மளை விட்டு விலகி ஓடிரும் அப்படின்றது தான். அது பசு சாணத்தில் தான் செய்கிறாங்க. நெய், தயிர், சாணம், பன்னீர் இதெல்லாம் 5 இது சேர்த்து அந்த விளக்கு வந்து பண்ணுறாங்க. இந்த விளக்கு வந்து முழுசும் தான் எரியும். இது வந்து நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்குது, அந்த விளக்கு வந்து எப்படி எரியும் அப்படின்ற டவுட் இருக்குது. நான் இந்த வீடியோ எண்டில் வந்துட்டு காட்டியிருப்பேன். அந்த விளக்கு வந்துட்டு எரியிறப்போ அதில் வந்து புகை வரும். அந்த புகை வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புது வீடு கட்டுறப்ப ஹோமம் வளர்ப்போம் இல்லைங்களா, அந்த ஹோமமில் வந்துட்டு எப்படி அந்த ஒரு ஸ்மெல் வருமோ அந்த ஸ்மெல்லு ரிலேட்டடை நம்ம ஓமம் வளர்த்ததற்கான பலன் வந்துட்டு இந்த பஞ்சகாவிய விளக்கில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நான் வந்து பேரிச்சம்பழம் தான் இன்றைக்கி வந்து நெய்வேத்தியமாக சாமிக்கு படைத்தேன். இன்றைக்கி என்னால் வந்துட்டு வேலைகள் வந்து நெய்வேத்தியம் வந்து ப்ரிப்பேர் பண்ண எனக்கு டைம் இல்லாததுனால சரி ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 டேட்ஸ் வச்சுட்டு நான் என்னோடய பூஜையை வந்து நிறைவு செஞ்சுட்டேன். இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ரீசனபிளாக ஒரு டே போகும்போது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். லிவிங் ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த டெக்கரேஷனை வந்துட்டு நான் உருளியை வந்துட்டு பூ இதெல்லாம் வச்சு டெக்கரேஷன் பண்ணிகிட்டு இருந்தேன். இது வீட்டு கொடியிலேருந்து பறித்த பூ தான், சங்குப்பூ இந்த மாதிரிலாம் எடுத்து பறித்து தான் இருந்தேன். எனக்கு பிடிச்சது மாதிரியான டெக்கரேஷன்ஸ் கொடுப்பேன், அது பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும். என்னுடைய 3வது ரெசல்யூஷன் வந்து இப்போ நான் சொல்கிறேன். அதாவது டூ பிளான்ஸ் வந்துட்டு நம்ம சமைக்கிறதுக்கு மட்டும் இல்லை, நம்ம லைஃப்பில் வந்து நடக்கக்கூடியது நம்ம பிளான் பண்ணி வச்சுக்கிறணும் அப்படின்றது தான். இது ரொம்பவே வந்துட்டு வித்தியாசமாக தான் இருக்கும். ஆனால் வந்து டூ பிளான் வச்சு நம்ம ஒவ்வொரு விஷயம் பண்ணல, நம்ம நினைக்கிறது தான் நம்மளால் பண்ண முடியும் இல்லைங்களா. அதனால் இவ்வளோ நாள் வந்து நான் சமையல் கட்டில் வந்துட்டு டூ பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதே மாதிரி நம்மளுக்கு என்னென்ன லைஃப்பில் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ட்ரிப்பாக இருக்கட்டும், இன்றைக்கி இங்கே போகணும், அது பண்ணணும், இந்த டே வந்து இது செய்யணும், அந்த மாதிரியான பிளான் வந்து
பண்ணி வைக்கணும் அப்படின்றது தான் என்னோடய தேர்ட் ரெசல்யூஷன். நான் பஞ்சகாவிய விளக்கு வந்து எப்படி எரியும் அப்படின்றத இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிறேன். அதாவது அந்த விளக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எரிஞ்சிட்டு கடைசி வந்து அது பஸ்பமாகி அதிலேருந்து நம்மளுக்கு புகை வரும். அந்த புகை வந்துட்டு நம்மளுக்கு ஹோமம் வளர்த்தப்போ வரும் இல்லைங்களா, அந்த புகையோட நறுமணம் தான் ஃபுல்லாக இருக்கும். அந்த நெய், சாணம், பன்னீர் இந்த மாதிரியான ஸ்மெல்லு தான் வீடு முழுக்க பரவி இருக்கும். இது வந்து ரொம்பவே பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்ம வீட்டுக்கு கொடுக்கும். வீட்டில் ஏற்றுறது வந்து ரொம்ப நல்லது. நீங்களும் செவ்வாய், வெள்ளி, பஞ்சமி இந்த மாதிரி நாட்களில் ஏற்றும் போது ரொம்பவே பலன் பெறும். வீட்டுக்கு பேட் வைப்ரேஷன் எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு வீட்டை விட்டு விலகிரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.